வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மத்திய அமைச்சரவை மாற்றப்பட இருக்கு. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு நிர்மலா சீதாராமன் இருந்து சக்தி காந்ததாஸுக்கிட்ட மாற இருக்கு அப்படிங்கிற செய்திகள் பரவக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிர்மலா சீதாராமன் தமிழகம் வந்திருக்காங்க. தமிழகத்தில் முகாமிட்டிருக்காங்க. தமிழக பாஜகவுடைய நிர்வாகிகளை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பாஜக மாநில தலைவருக்கு குறி வைக்கிறாங்களோ அப்படின்னு பலர் சந்தேகத்தை எழுப்புறாங்க. இப்போ அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக பாஜக கட்சியை வளர்க்கிறத பற்றி யோசிக்காமல் அண்ணாமலையை திட்டுறதுலையே நேரத்தை செலவழிச்சுக்கு இருக்காங்க. அண்ணாமலை பிஜேபியிலிருந்து விலகி தனி இயக்கத்தை தொடங்கினார்ல, அந்த இயக்கத்தில் 75% மேலே பாஜக தொண்டர்கள் சேர்ந்துட்டாங்க. இதில் கடுப்பான நயினார் கும்பல், ஜேவிசி ஸ்ரீராமு, கல்யாண்ராமன் இவங்களெல்லாம் தூண்டிவிட்டு அண்ணாமலைக்கு எதிராக திட்ட சொல்லி இப்போ ஒரு கேம்பெயின் நடந்துக்கிருக்கு. அதை இன்னும் பூஸ்டப் பண்ணுறதுக்கு நிர்மலா சீதாராமன் தமிழகத்தில் முகாமிட்டிருக்க மாதிரி தெரியுது. நிர்மலா சீதாராமன் தமிழகத்துக்கு வந்த இந்த 2-3 நாட்கள் அண்ணாமலைக்கு எதிரான தாக்குதல் சமூக வலைதளத்தில் அதிகரித்த மாதிரி தெரியுது அப்படின்னு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எவ்வளோ வேணாலும் அண்ணாமலைக்கு எதிராக திட்டிக்கோங்க, இதனால் தமிழக பாஜக வளர போகிறது கிடையாது. இன்னும் படிப்படியாக அது தேய தான் போகுது. அண்ணாமலையை திட்ட தமிழக பாஜகவுடைய வாக்குகள் இப்போவே 1% கிட்ட வந்துருச்சு. 3%லேருந்து 1%க்கு வந்துருச்சு. அந்த 1%ம் படிப்படியாக குறையும் அப்படின்னு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு வார்ன் பண்ணுறாங்க, எச்சரிக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், டிவிகேவும் டிஎம்கேவும் ஒன்று அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி பல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்குது. சமீபத்தில் என்ன நடந்துச்சு, இந்த தீபத்தூன் விவகாரத்தில் ஹைகோர்ட்டுடைய தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் டிவிகே கவர்மெண்ட் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அப்படி நான் சொல்லியிருந்தேன்ல. இப்போ இன்னொரு நிகழ்வு என்னென்னா, சமீபத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை டிஎன் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஜிஓவை அரசாணையை ரத்து பண்ணாங்க. அது என்ன அரசாணை தெரியுமா? கடந்த டிஎம்கே பீரியடில் அந்த அரசாணை போடப்பட்டுச்சு. ஹிந்து மதத்திலிருந்து ஒருத்தர் இஸ்லாமிய மதத்துக்கு மாறுறாரு. அப்படி ஹிந்து மதத்திலிருந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாறியவருக்கு பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் அப்படிங்கிற ஜாதி சான்றிதழ் வழங்கக்கூடிய அரசாணையை டிஎம்கே கவர்மெண்ட் கடந்த காலத்தில் போட்டிருந்தாங்க. எப்படி, ஹிந்து மதத்திலிருந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறியவருக்கு பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் அப்படிங்கிற ஜாதி சான்றிதழை வழங்க டிஎம்கே கவர்மெண்ட் ஜிஓ போட்டாங்க. அந்த ஜிஓவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சமீபத்தில் ரத்து பண்ணியிருந்தாங்க. இந்த ரத்துக்கு எதிராக டிவிகே கவர்மெண்ட் மேல்முறையீடு பண்ண போகிறாங்களாம். டிவிகே மினிஸ்டர் அறிவிச்சிருக்காரு. டிஎம்கே ஈக்குவல் டு டிவிகே அப்படிங்கிறது மறுபடியும் நிரூபணம் ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு பல தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், சு வெங்கடேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த டிஎம்கே ஆட்சியில் நேர்மையான அதிகாரிகளின் கைகள் கட்டப்பட்டிருந்தன அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதை ஏன் கடந்த 5 வருடமாக சு வெங்கடேசன் பேசலை? ஏன் 5 வருஷமாக பேசாமல் இப்போ பேசுகிறீங்க? ஏன்னா இப்போது டிஎம்கே கூட்டணியிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வேணால் குறித்து வச்சுக்கோங்க, இதே சு வெங்கடேசன் அடுத்த 5 வருடத்துக்கு பிறகு ஒருவேளை டிவிகே மாறி வேறு யாராவது ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தங்களுடைய சப்போர்ட்டை இதே சு வெங்கடேசன், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு இவங்கெல்லாம் வெளிப்படுத்துவாங்க. அப்போ சு வெங்கடேசன் கடந்த 5 வருடங்களாக டிவிகே ஆட்சியில் இந்த தப்பெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத எப்போ சொல்லுவாங்க? 5 வருஷத்துக்கு பிறகு ஆட்சி மாறுனுச்சுன்னா பேசுவாங்க. அப்போ காங்கிரஸ், கம்யூனிஸ்டுடைய நோக்கம் என்ன தெரியுமா? யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி 5 வருஷத்தை ஓட்டணும். இதுதான் கம்யூனிஸ்ட் காங்கிரஸுடைய கொள்கையாகவே மாறிடுச்சு அப்படின்னு இப்போ சு வெங்கடேசனுடைய இந்த கமெண்ட் செக்ஷனில் பலர் பதிலடி கொடுக்குறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.